ரொம்ப சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம தேசிய கரூர் டைமண்ட் பிரசிடென்ட் குயின்ஸோட பிரசிடென்ட் கௌரி மேம்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு உமன்ஸ்க்குன்னு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதுல நானும் என்னோட டீமும் ஒரு பார்ட்டா இருக்கோங்கிற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களோட உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த மாதிரி ஃபிட்னஸ்ல இருக்கும்போது அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இல்லைன்னா சொசைட்டி இல்லை. ஒரு மகளா, ஒரு தங்கையா, ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு தோழியா, எல்லா இடத்துலயும் என்ன மாதிரி ஒரு ஜென்ஸை வந்து பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கி அவங்களை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு புஷ் பண்றது கண்டிப்பா நீங்க தான். நீங்க ஒத்துழைக்கலன்னா அவங்க எதுவும் பண்ணிருக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நானே. கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கர பயம், தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். கிளினிக் ஆரம்பிக்கல 1.5 வருஷம் 2 வருஷமா தள்ளி போட்டுட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் தான் வந்து அப்ப கல்யாணம் பண்ணல, லவ் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் விடு, நான் பாத்துக்கிறேன், நான் கூட இருக்கேன், வா ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கோயம்புத்தூர்ல இருந்தவங்க அவங்க வீட்டுல சமாளிச்சு அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி எனக்காக கரூருக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. என் கூட 1 வருஷம் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு என்ன மோட்டிவேட் பண்ணி நாங்க 2 பேரும் சேர்ந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 700 பேஷண்ட்ஸ் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். என்னோட வளர்ச்சிக்கும் நான் இங்க நின்று உங்க முன்னாடி பேசுறதுக்கும் முக்கியமான காரணம் என்னோட ஒய்ஃப். நீங்க எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்டா இருக்குன்னு நினைங்க. Those who don't make time for exercise will eventually make time for illness. ஸோ இனிமேலாச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. ஆஸ் அ ஃபீமேலா நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே இந்த சமுதாயமே ஸ்ட்ராங்கா இருக்கும். தேங்க்யூ.